அதோட மிடில் லைனை நான் பாடுவேன். அதோட ஃபர்ஸ்ட் லைன் ஓப்பனிங் அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல. யாரா அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? வாடி அம்மா ஜக்கம்மா இதெல்லாம் கிரண் மேடத்தை பார்த்து கிறங்கி போனவங்கள நானும் ஒருத்தன். இப்போ கூட இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்றாங்க. இப்பயும் நீ நல்லா பண்றடா. நெஞ்சமெல்லாம் மீசை முடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வரிகள் அப்படி எழுதிருக்காருனே லிரிசிஸ்ட். இதெல்லாம் எப்பறா இவனை எல்லாம் யாரா அப்படி கேள்வி கேட்க சொன்னது? நான் இல்லனே மெஹந்தி சர்க்கஸ் சும்மா இருக்காம ஓடிடில பார்த்துட்டு வந்து உளறிருக்காங்க. வீடியோல வந்து ஒரு 2 பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ அது என்னன்னு நீங்க பாத்துருங்க. அதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். எங்க டீமுக்கு ஐ மீன் குக் அண்ட் கோமாளிக்கு எப்போ நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷை சமைச்சு கொடுக்க போறீங்க? நம்ம டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கிராண்ட் காலா டின்னர் மாதிரி. சார கசரெல்லாம் என்னோடது, நான் பாத்து நிறைய பேர்ட்டு வந்து வந்துச்சு. நாங்க சன்னி லியோன்ட்ட கூட வந்து வந்துச்சு. இல்ல நாங்க கொடுக்கல உங்கள்ட்ட. அவ்வளவு பெருமையா பேசினாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. அண்ணே அடுத்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ரவுண்ட் உங்களுக்கு. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம மெஹந்தி சர்க்கஸ் படத்துல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் பாடல்கள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். எப்ப எதை கேட்டாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. இத அப்ப நம்ம லைவாவே நாங்க செக் பண்ண போறோம். அதெல்லாம் வந்து டைரக்டர் வந்து சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தெரியுது நம்ம ஒண்ணும் இல்ல. 90s கிட்ஸ்ல நிறைய பாடல்கள் இருக்கு. அதோட மிடில் லைனை நான் பாடுவேன். இல்ல நான் சொல்லுவேன். அதோட ஃபர்ஸ்ட் லைன் ஓப்பனிங் அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே அண்ணே ஃபர்ஸ்ட் சாங். ஆத்துக்குள்ள நேத்து ஒண்ணு நினைச்சேன், வச்ச நேரம் போக மஞ்ச குளிச்சேன், கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா முதுகு தேய்க்கவா, அது கூடாது இது தாங்காது, சின்ன காம்பு தானே பூவை தேடுது. என்னடா தமிழ் பாட்டு தான். என்னடா எழுதுறானா லிரிசிஸ்ட கூப்பிடவா இப்பவே வெயிட் பண்ணிடுவேன். இவ்வளவு இதாவா எழுதி இருக்காங்க. அண்ணே இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. இந்த பாட்டுலயே அப்படி நடுவுல வருதுன்னு கேப்பீங்க. ஏதோ ஹிண்ட் கூட. ஹிண்ட் இருந்தா கொடுக்குறேன் பாருங்க. நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சிப்பிக்குள் முத்து. சரி ஹிண்ட் இல்லாமலே நீங்களே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட்னால உங்களுக்கு இது ட்ரையல் கூட வச்சுக்கலாம். சரி இந்த பாட்டு வந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மார்கழி மாசம் பார்த்து மாறுல பூவாச்சா, ஏதடா வம்பா போச்சு லவுக்கையும் கிடையாது. ஏதடா வம்பா போச்சு. இதெல்லாம் வந்து நடிக்காதீங்க, உண்மையா சொல்லுங்க. இல்ல டக்குன்னு ஞாபகம் வரணும்ல. இந்த பாட்டுக்கே தெரியல. நீங்க அடுத்து ஒரு பாட்டு இருக்கு. மான்குடி மன்னார்குடி மச்சான் என் கைய புடி. முதல் மரியாதை. சூப்பர். இப்ப இந்த படத்தை கண்டுபிடிச்சீங்க. பாட்டுக்கு நாளைக்கு சொல்லுவீங்களா? அப்படியே பாட்டு சொல்லுங்க. அந்த நிலாவத்தானா கையில புடிச்சேன் என் குரேஷிக்காக. ஓகே அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இதெல்லாம் எப்பறா இவனை எல்லாம் யாரா அப்படி கேள்வி கேட்க சொன்னது? நான் இல்லனே மெஹந்தி சர்க்கஸ் சும்மா இருக்காம ஓடிடில பார்த்துட்டு வந்து உளறிருக்காங்க. ஓகே ரெடி. சரி பாடியே காட்டிறேன் உங்களுக்கு. அது என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கல, இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல, சாவே வருத்தமா. அது ஃபர்ஸ்ட் லைன் இல்ல தெரியுமா? ஐயோ அப்படியா? யாரா அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? கரெக்ட் தான். செகண்ட் லைன். செகண்ட் லைனா? பூங்காத்து திரும்புமா. கரெக்ட். ஓகே வெரி குட் வெரி குட். விரும்புமா. இப்பதான் அந்த கேமோட இதுக்குள்ள வைப்புக்குள்ள வந்திருக்கீங்க. வரோம். அடுத்த கேம் தான் புடிச்சிருவீங்க. ட்ரை பண்றேன்டா. ஓகே இது எப்படின்னு தெரியல. இது ஆனா முடிஞ்சா கண்டுபிடிங்க. ஓகே கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு நட்டம் தான் இது. சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராத செங்கல்ல. இல்ல ஓவரா தெரியல. என்ன பாட்டு? கோடி அருவி கொட்டுதே அடி எம்மேல. இந்த கடைசில கேட்கலாம்னு நினைச்சேன். சரி நீ உசுர முட்டுதே தினம்னால. ஆஹா அப்படியே சிக்கன் வந்து ஜல்லிக்கட்டு காலரடி தாமா நீ ஒண்ணுல ரெண்டு வாள தொடலாம், ஒண்ணுல நீ ரெண்ட தொடுமா. எப்படி இந்த பாட்டு உடனே சொல்றீங்க? How did you know this song? all of a sudden 90s kids அப்படிதான் இருக்கு. கேள்வி கேட்கப்படாது போ. எப்படி டாக் பேக் கூட சொல்லிட்டானுங்களா? 80s கிட் கேள்வி கேட்க கூடாதா? நெக்ஸ்ட் பாட்டு. நெஞ்சமெல்லாம் மீசை முடி. என்னண்ணே வரிகள் அப்படி எழுதிருக்காருண்ணே லிரிசிஸ்ட். நெஞ்சமெல்லாம் மீசை முடி, நீந்துவதால் புது இன்பம் இன்பம் இன்பம், கண்ணி இதழ் காது மடல், கவ்வுவதால் புது இன்பம் இன்பம் இன்பம்.
என்ன ஏன்டா இப்படி படுத்துற? இது ரொம்ப ஈஸியான பாட்டு. கட்டி பூடி கட்டி வந்துட்டீங்களா பாத்தீங்களா? கண்டபடி அதுலயா சாங் காம்படிஷன்ல எப்படி ஒரு தம்சராட்ஸ் பிடிக்க வச்ச பாருங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு. சின்ன வீடா இருந்தா நீ அப்போ வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? சொல்லுங்க, உங்க இஷ்டம் தான். யாருப்பா அது ஷோ டைரக்டர்? இவர் ஒரு சின்ன வீடு வச்சிருக்காரு, நல்ல மனிதர். உன்னை உத்து பார்த்தா மனோ டிராபிக் ஜாம் ஆச்சு, சுடு தண்ணி போல இங்கு கொதிக்குதடி மூச்சு. ஐடியாவே இல்ல. நைட்டு வந்து மாடை புடிச்சிட்டு வருவாங்க, அதான் ஒரு ஹிண்ட்ஸ் இதுக்கு. ஜக்கம்மா. அதான் அந்த ஓப்பனிங் இதுவே. ஜக்கம்மாக்கு முன்னாடி ஒரு வாடியம்மா போட்டுங்க. ஓ வாடியம்மா ஜக்கம்மா வந்து உங்களுக்கு தெரியுது. ஆனா அதான் சொன்னேன்ல, சந்தோஷ் சுப்ரமணியன் இங்க வர மாட்டீங்க. விஜயண்ணா பாட்டு. அதேதான் கரெக்ட். வாடியம்மா. நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் கிரண் மேடத்தை பார்த்து கிறங்கி போனவங்கள நானும் ஒருத்தன். ஓ இப்போ கூட இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள. நல்லா பண்றாங்க இப்பயும். நீ நல்லா பண்றடா. ஐயோ நைட்டானா நான் குதூகலம் ஆயிடுவேனே, என்னைய விடுங்கடா. அண்ணே இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது உங்களை பத்தி உங்களுக்குனே ஸ்பெசிஃபிக்கா வீடியோல வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நீங்க பாத்துருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். வணக்கம் ஜட்ஜ். இப்போதைக்கு நான் உங்களை ஜட்ஜின்னு தான் கூப்பிடணும், அண்ட் ஷெஃப்னு கூட கூப்பிடலாம். அண்ட் கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அது நான் உங்ககிட்ட நிறைய ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான நேச்சர் வந்த அந்த டே 1ல இருந்து எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் முதல்லலாம் வந்து பேசும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் ஒரு 2-3 தடவை வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டவுட் எல்லாம் இருந்தால் உங்ககிட்ட கேட்டுக்கலாம், அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் தைரியமாக அழகாக சொல்லி கொடுப்பீங்களே, இது இப்படி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கூட வேக வைங்க, அதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் உங்ககிட்ட. அண்ட் அதான் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ரொம்ப மரியாதையும் அதே மாதிரி நட்பும் சார்ந்த ஒரு ஜட்ஜ் நீங்கள். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நீங்கள் வந்து 75,000 பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க, நல்ல டேஸ்டியாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க, பக்கத்தில் இருந்து பரிமாறி இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி, நிறைய ஹைலைட்டான விஷயம் உங்ககிட்ட இருக்குது. எங்களுக்கு, எங்கள் டீமுக்கு, ஐ மீன் குக் அண்ட் கோமாளிக்கு எப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷை சமைச்சு கொடுக்க போகிறீங்க, உங்கள் கையால் எங்களுக்கு பரிமாறி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை சாப்பிட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. எப்போ கொடுக்க போகிறீங்க? சுஜிதா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷோல இவங்க வர்றாங்கன்னு யாருக்குமே ஐடியா இல்ல, எங்களுக்கே தெரியாது. ஆன்லைன்ல யார் பேரையோ சொன்னாங்க. பிக் பாஸ் பூர்ணிமா ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷோல அவங்க தான் வந்து வின்னர். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த தென்னம்பூ வச்சு ஒரு சூப்பரா ஒரு பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நானும் பார்ட்னரும் ஓவராலா கண்டிப்பா இவங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வைபை வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க கொடுத்தாங்க, அதை காப்பாத்தினாங்க. ஸோ ரொம்ப ஒரு சமையல் தெரியல, நான் நிறைய அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லைன்னு சொன்னாலும் அதுக்காக வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி த பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்கா இருக்கும், அவங்களோட சாய்ஸ் எல்லாமே. ஸோ சூப்பரான ஒரு பர்சன் அவங்க. வந்து எங்களோட நம்பிக்கை நட்சத்திரம். கண்டிப்பா ஏன்னா இந்த சீசன்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குக்ஸா வந்து இவங்க பிரியங்கா கணேசன். சோ அதுல அவங்க வந்து எப்போ சமைச்சு கொடுக்க போறோம். ஆக்சுவலா வந்து நான் இப்பதான் ஒரு 3 ஷோ ஷூட் முடிஞ்சிருக்கு இல்லையா, சோ கொஞ்சம் இன்னும் 2-3 ஷோ ஷூட் போக எனக்கு நான் தான் ரொம்ப லக்கி. பாருங்க உங்க கையால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீம்ல இருந்து சாப்பாடு எனக்கு தான் கிடைச்சிருக்கு. சோ நம்ம டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் வச்சிருங்க, நம்ம டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கிராண்ட் காலா டின்னர் மாதிரி நல்லா லைவா வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து ஒரு அட்டகாசம் நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ எப்பவுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ஒரு கிராண்ட் காலா டின்னர் ஒரு அரேஞ்ச் கண்டிப்பா பண்ணிடுங்க. தேங்க்யூ சுஜிதா, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. சாரக்கு செலவுலாம் என்னோடது, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பெரிய பிரச்சனையா இருந்தாலும். ஸோ அடுத்தது வணக்கம், என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல வந்து ஒரு குக்கிங் சேனல் ரன் பண்ணுறேன். என்னோட சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கிச்சன். மாடம்பட்டி ரங்கராஜன் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியும் அப்படியே வந்து உள்ள ஒரு எனர்ஜி தான் வரும். பிகாஸ் உங்களுடைய ஒரு பெரிய எனர்ஜி பேக்கே நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த எனர்ஜி பேக் வந்து ஒரு வாட்டியும் நம்ம லோவாக இருக்கிற டைமில் வந்து அந்த உங்களோட வீடியோஸ், உங்களுடைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு அறியாத ஒரு எனர்ஜி வரும். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சமைக்கிறதுக்கு நம்ம ஊர்லேருந்து தண்ணீரை வந்து எடுத்துக்கிட்டு அங்கே போனீங்கன்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு வியப்பான விஷயமா இருந்துச்சு. அப்பா சமையலில் வந்து டேஸ்ட்டு மாறக்கூடாதுன்றதுக்காக இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றதுல ஒரு பெரிய பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். எனக்கு ஹேட் இல்லை, அதனால் ஹேட்ஸ் ஆஃப் யூ. நன்றி. அடுத்தது ரெஸ்டாரண்ட்ல வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப அவருடைய ரொம்ப இலகுவாக பழகக்கூடிய தன்மை, ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடியது, தன்னுடைய துறையில மிக நுணுக்கமா கவனமா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா வச்சிருக்க ஒரு டீமை வந்து மேனேஜ் பண்றது, இப்படி பல விஷயங்களை அவரை பார்த்து பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஒரு சத்தான உணவை சுவையாக கொடுக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்கள் வீட்டு திருமணத்தின் மூலமாக அவர் வந்து உலகுக்கே நிரூபித்திருக்கிறார். அந்த வகையில வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு மிக 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 மறக்க முடியாத ஒரு நெருங்கிய நண்பராயிட்டார். அவர் எல்லா டாஸ்க்லையும் ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லாஸ்ட் அந்த 3 பேருடைய அவங்களுடைய பைட்ஸ் வந்து அந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஓவராலாகவே. நிறைய பேர்ட்டு வந்து வந்துச்சு. நாங்க சன்னி லியோன்ட்ட கூட வந்து வந்துச்சு. இல்ல நாங்க 3 பேர் தான் பிளான் பண்ணதுனால அதை நாங்க கொடுக்கல உங்கள்ட்ட. அவ்வளவு பெருமையா பேசியிருந்தாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Taste the Daily.